ரைட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே கேம்ப்ல என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. தோனி அவர்கள் தான் அடுத்த மேட்சுக்கு கேப்டன். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு கையில் அடி, அதனால அடுத்த மேட்ச் விளையாட மாட்டேறாரு. அஸ்வின் இல்ல தோனி 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு நியூஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அவங்களுடைய கோச்சான ஸ்டீஃபன் ஃபிளமிங் மட்டும் இல்லாம மைக்கஸையும் கொடுத்திருக்காங்க. என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமா இந்த விமர்சனம் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, எந்த பிளேயர் எங்கெல்லாம் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டேட்டாவெல்லாம் எடுப்பாங்க இல்லையா. அதுல மிகச்சிறந்த ஒரு வல்லுநர் அப்படின்னு சொல்லணும்னா பீடாக் அவரை சொல்லணும். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளோஸுங்க. அஸ்வின் அவர்கள் கூட ரொம்ப க்ளோஸு. அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் எல்லா மேனேஜ்மெண்ட் கூடயுமே கொஞ்சம் டச்சில் இருப்பாரு. ஆர்சிபிக்கு கோச்சா இருந்து பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா டோர்னமெண்ட்ல ஏகப்பட்ட இடத்துல தன்னை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அஸ்வின் அவர்களுடைய சேனல் மட்டும் இல்லாம அஸ்வின் அவர்கள் கூட ரொம்ப க்ளோஸ். ஸோ மேபி நாளைக்கு அவருடைய கடைசி நாள்ங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. ஸோ நாளைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாட போறாங்க. ஸோ அஸ்வின் அவர்களுக்கு கடைசி நாளா இல்ல தோனி அவர்களுக்கு கடைசி நாளா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இந்த ஒரு நியூஸ் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸுங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட் கூட ஆல்ரெடி டச்சில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நாளைக்கு சிஎஸ்கேல மிகப்பெரிய மாற்றம் ஏதோ ஒன்று நடக்க போகுது. இதுக்கு நடுவில் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஒரு மேட்சோடைய ப்ரிவியூக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. அவங்க டீம்ல இருந்து குல்தீப் யாதவ் வந்து நம்ம தமிழ்நாட்டு பிரஸுக்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அது முடிஞ்ச உடனே கோச்சான மைக்கசி, முன்னாள் பிளேயர், அது மட்டும் இல்லாம இப்ப கோச்சா இருக்காரு. ஸோ அவரு வந்துட்டு இப்ப ரீசெண்ட் டைம்ல பேட்டிங்கை பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. சிஎஸ்கே உடைய டாப் ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் கேட்கும்போது திரிபாதிக்கு நாங்க சான்ஸ் கொடுக்க தான் போறோம், நல்லா பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு, அடுத்த மேட்ச் அற்புதமா ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்புறேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் தலையில கை வச்சிட்டாங்க. அடுத்த மேட்சும் இவன் இருக்க போறான் அப்படிங்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போங்க. மறுபடியும் ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ திரிபாதி எனக்கு தெரிஞ்சு 99% நாளைக்கு பிளேயிங் லெவன்ல இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா, போன மேட்ச் உடைய ஃபர்ஸ்ட் ஓவர் இல்லைன்னா செகண்ட் ஓவருக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜுக்கு கையில் அடிபட்டு இருக்கும். அதோடவே 60 ரனுக்கு மேல அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது இந்த ஒரு வாரமாவே இருந்துட்டு இருந்துச்சு. தொடர்ந்து 4 நாள் பயிற்சி பண்ணல. ஸோ 2 நாளா தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இன்னைக்கு நடக்கிற நைட்டு நடக்கக்கூடிய அந்த பயிற்சியை வச்சுதான் என்னால் சொல்ல முடியும். ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டா இருக்காரு. இருந்தாலும் அந்த காயத்தோட மறுபடியும் ஆட முடியும். அப்படி ஆடினா மறுபடியும் அவருடைய கரியருக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த மேட்ச் மிஸ் பண்ணலாம். ஸோ அதனால நாங்க அதுக்கு டெல்லி கூட நாளைக்கு நடக்கிற மேட்சையை பார்த்தோம் அப்படின்னா அவரை மிஸ் பண்ண வைக்கலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் 2-3 நாள் கழிச்சு நடக்க போற போட்டியை அவர் ஆடி ஆகணும். ஸோ அதனால இந்த மேட்ச் வந்துட்டு ருத்ராஜுக்கு ரெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100% கன்ஃபார்ம் இல்லை. பட் இருந்தாலுமே அவர் ரெஸ்ட் ஆனாரு அப்படின்னா ஸ்டம்புக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரை தான் நாங்க கேப்டனா போட போறோம்ங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்க. எஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் நாளைக்கு போட்டியில இல்லை அப்படின்னா MS தோனி அவர்கள் தான் கேப்டன். இதுதான் இப்போ வந்திருக்க அஃபீஷியல் நியூஸ். நிறைய நியூஸ் சேனல்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ இதுதான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதெல்லாம் போக சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போது, எப்படி விளையாட போறாங்கன்னு சொல்லி 1000 கேள்விகள் இருந்தாலுமே ஸ்பீடாக் சொன்ன விஷயம் அது மட்டும் இல்லாம அஸ்வின் அவர்களுடைய ஓய்வா இருக்குமா அப்படிங்கறதான் பயம். MS தோனியை காட்டிலும் ஏன் அஸ்வின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அஸ்வின் கூட ஒரு க்ளோஸ். அது மட்டும் இல்லாம டெஸ்ட்ல திடீர்னு 2வது மேட்ச் 3வது மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஸோ கண்டிப்பா ஒரு 2 மேட்ச் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரா இல்ல மனசுல என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி ஒரு 3 மேட்ச் போச்சு. ஸோ ஒரு வாரமா இன்டர்வியூவும் ஒரு எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்டா ஒரு தடவை நாளைக்கு நல்லா போடுறாரா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய தகவல் வந்திருக்கு. இது உண்மையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நினைச்சாலுமே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். ஏன்னா இவ்வளோ பேர் பேசும்போது யங் டேலண்ட் நிறைய பேருக்கு வழிபடணும் அப்படின்னு நினைச்சு அவரு ஓய்வு அறிவிக்க கூட போகலாம். ஸோ பட் இருந்தாலும் வேண்டாம். ஏகப்பட்ட மேட்சை வின் பண்ணி தந்திருக்காரு. லெஜண்ட் ஆஃப் த கிரிக்கெட், 500க்கும் மேற்பட்ட டெஸ்ட் விக்கெட் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால பொறுமையா காத்திருப்போம். ஸோ நாளைக்கு நாள் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய நாள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இதை பத்தின கருத்துக்கள் தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.